12th ரிசல்ட்ஸ் வரப்போகுது. நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லைனா உங்களால் காலேஜ் ஜாயின் பண்ணவே முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மார்க் ப்ரெஷர் போடாதீங்க. எந்த அளவுக்கு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் பயமும் இருக்குது. ஸோ வருஷம் இந்த மாதிரி சேட் நியூஸஸ் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பத்தலைன்னு தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் போடுற ப்ரெஷர்னால தான் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் அப்படி மாறுது. பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருங்க. இந்த சொசைட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்ஸ் இது ஸ்கூல்ஸில் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நடத்தை சான்றிதழ். ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்து முடிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து ஸ்டேட் போர்டுக்கு மாறி இருக்கீங்க ஆர் ஸ்டேட் போர்ட்லேருந்து சென்ட்ரல் போர்டு மாறி இருக்கீங்க அப்படின்னும்போது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் தென் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இதோட எக்ஸ்பைரி இயர் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி, ஃபஸ்ட்டு நான் தான் படிக்க போகிறேன், இதுக்கு முன்னாடி யாருமே படித்ததில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். எப்படி ரிசர்வேஷன் பேசிஸில் கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். அடுத்தது என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தீங்க, நீட் ஜேஇ மாதிரி எதனா எழுதியிருந்தீங்கன்னா இதோட கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டும் உங்கள் கையில் இருக்கணும். இது எல்லாத்தையும் 10 செட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சாஃப்ட் காப்பியாகவும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை ரஷ் பண்ணிக்காமல் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.